நீங்க இப்போ ப்ரிவியூல பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு 3D வீடியோ எடிட்டிங் ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்ச சாங்ல உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவ ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற நண்பர்களா இருந்தீங்கன்னா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை மட்டும் ஆல்ல கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் ஃபோன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு பீட் மார்க் சேக் எஃபெக்ட் வந்து தேவைப்படும். இதை பதிவிறக்கம் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பீட் மார்க் சேக் எஃபெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை ஆட் பண்ணி எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய எல்லா இமேஜையும் 4:5 செஞ்சு பண்ணிக்கோங்க. செஞ்சு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வீடியோவை எந்த ஒரு தவறு இல்லாமல் எடிட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் 4:5 செஞ்சு பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். அதை எப்படி செஞ்சு பண்ணுங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருந்தேன். இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தேடா இருக்கிற 4:5 ரேஷியோவை செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜை உள்ளே ஆட் பண்ணி சைஸை சேஞ்ச் பண்ணி ஷோ பண்ண போகிறோம். இமேஜை உள்ளே ஆட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் மீடியான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள விவால் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இந்த இமேஜ் தான் நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஒயிட் கலர் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் தான் இருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஜூம் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜ் வந்து பேஸ் வந்து சரியாக தெரியாமல் இருந்தாலோ, இமேஜ் ரொம்பவே டாப்பில் இருந்தாலோ, ரொம்ப ஓரமாக இருந்தாலோ, உங்களோட 2 இமேஜ் அதாவது உங்களோட 2 விரலை யூஸ் பண்ணி ஃபோட்டோவை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ண தோணுதோ, எப்படி செட் பண்ண தோணுதோ அதே மாதிரி கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஸ்க்ரீனில் பேஸ் மட்டும் தெளிவாக தெரிஞ்சால் போதும். இப்போ நான் செட் பண்ணியிருக்க மாதிரி செட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா சேர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து சேவ் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எப்போதும் போல் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீடியா போயிட்டு உங்களோட அடுத்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி தேட் ஆப்ஸ் மேலோட சேர் ஐக்கானை கிளிக் பண்ணி தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை ஆட் பண்ணி எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய எல்லா இமேஜையும் 1 by 1 ஆட் பண்ணி சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணணும் கேட்குறீங்களா? ஸோ இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பீட் மார்க்குன்னு இருக்கும். நான் கொடுத்துருக்கிற அந்த பீட் மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 15 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ கீழே ஒரு ஆடியோக்கு மேலே ஒரு 15 இமேஜ் இருக்கும். இப்போ நீங்கள் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நான் ஒரு ப்ளே பட்டன், அதாவது இங்கே இடத்துல சென்டரில் ஒரு ப்ளே ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நான் கொடுத்துருக்கிற அந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அந்த ஆடியோவை கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுறதுக்கான ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நான் கொடுத்துருக்க ஆடியோவை டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண போகிற, அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை உள்ளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ தான் வீடியோ எடிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அந்த ஆடியோவை டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் நான் சொல்லி டைவர்ஸ் பண்ண விரும்பலை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடியோவை உள்ளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ இங்கே ஆடியோவை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 15 இமேஜ் நான் வந்து குடுத்துருக்கிறேன். நான் குடுத்துருக்க இமேஜ் பதிலா நீங்க யாருக்கு எடிட் பண்ண போறீங்களோ, அவங்களோட இமேஜை ஒன் பை ஒன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் குடுத்துருக்க இமேஜில எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறத தெளிவா சொல்லியிருந்தேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் குடுத்துருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கலர் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டில் மீடியா வந்து செலக்ட் ஆயிருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் சிம்பிள் போட்டு இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலரி போயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் எடிட் பண்ண, அதாவது நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட எல்லா இமேஜும் அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும். உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அதுக்கு மேலே உள்ள செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அடுத்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறது சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய இமேஜை நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒன் பை ஒன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் கொடுத்துருக்க அந்த 15 இமேஜ்லேயும் நான் யாருக்கு எடிட் பண்ண போகிறேனோ ஸோ அவங்களோட இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இதுக்கு ஒரு 2 சேக் எஃபெக்ட் ஆட் பண்ணால் வீடியோ கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. அதுவும் ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1, எஃபெக்ட் 2 இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா எஃபெக்ட் 2 இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1 காப்பி பண்ண வேண்டாம். எஃபெக்ட் 2 இருக்கும். அந்த எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இதில் உள்ள எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் கொடுத்தாலே போதும், நம்மளுக்கு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கோங்க. நீங்கள் இமேஜ் ஆட் பண்ண உங்களோட பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா இமேஜ்லையும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது ஒரே செகண்டில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நீங்கள் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் லேயர் கொடுத்துருங்க. எல்லாமே செலக்ட் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோவும் சேர்ந்து செலக்ட் ஆயிருக்கும். அதை மட்டும் லெஃப்ட் சைடில் கனெக்ட் இருக்கும். லைட்டை டச் பண்ணுங்கள். அந்த ஆடியோ மட்டும் ரூம் ஆயிரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். இதே மாதிரி அந்த 15 இமேஜும் செலக்ட் ஆல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நான் சொல்கிற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கான் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் ஐக்கான், இந்த எஃபெக்ட், மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா, பார் அண்ட் ஷேடோ இந்த ஒரு ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. அந்த ஒரே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா இமேஜுக்கும் ஒரு வந்து ஒயிட் கலரில் ஒரு பார்டர் வந்து ஆட் ஆயிரும். அது ஆட் ஆனால் தான் பார்க்குறதுக்கு வீடியோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த எஃபெக்ட் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தெளிவாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செலக்ட் ஆல் லேயர் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ணதை லாஸ்ட் பேஸ்ட் ஸ்டைல்கிட்ட ஸோ உங்களோட ஒரு பேஸ்ட் ஸ்டைல்கிட்ட போயிட்டு ஸோ அந்த லாஸ்ட் உள்ள ஆரம்ப இருக்க கிளிக் பண்ணிவிட்டு அதில் அந்த பார்டர் ஷேடோ மட்டும் ஆனில் இருந்தால் போதும். மற்ற எல்லா ஐக்கான் ஆஃப் பண்ணி விட்டு பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. உங்களோட எல்லா இமேஜுக்கும் ஒரு பார்டர் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஒரு 3D எஃபெக்ட் ஆட் பண்ணால் வீடியோ கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ செகண்ட் எஃபெக்ட்டை எப்படி ஆட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். செகண்ட் எஃபெக்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கேமரா ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த கேமரா 3D எஃபெக்ட்டை லைட்டை டச் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கேமரா எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ ஆட் பண்ணீங்களோ அது தகுந்த மாதிரி அந்த கேமரா எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ 3D எஃபெக்ட்டை உள்ளே வந்து ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம ஒரு சின்ன சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். பேக் வந்துக்கோங்க. சேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எஃபெக்ட் 2லேருந்து எஃபெக்ட் வந்து எடுத்துட்டோம். இப்போ எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க எப்போதும் போல். இப்போ நம்ம எஃபெக்ட் 1 உள்ள எஃபெக்ட்டையும் காப்பி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கிட்டு உங்களோட பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை எங்கே ஆட் பண்ணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு கேமரா 3D எஃபெக்ட் உள்ளே வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஆட் பண்ண உள்ள அந்த கேமரா 3D எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இதே மாதிரி வந்து செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனக்கப்புறம் அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கேமரா எஃபெக்ட்டை கிளிக் பண்ணக்கப்புறம் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அந்த கேமரா ஐக்கான அந்த கேமரா நீங்கள் ஆட் பண்ண கேமரா எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டு பேஸ்ட் ஸ்டைல் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நான் சொல்கிற இதே மாதிரி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த மூவ் அண்ட் ட்ராஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும், மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டு பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு 3D எஃபெக்ட் உள்ளே வந்து ஆட் ஆயிருச்சு. இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னா 3D ஐக்கான் ஆன் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகேவா? அதை ஆன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கேமரா ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து ஆஃபில் இருக்கும், அதை லைட்டை டச் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் வந்து ஸ்க்ரீனில் வந்து கிடச்சிடும். அவ்வளோதான், வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்களேன், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து கிடச்சிருச்சு. ஜஸ்ட் என்ன பண்ணோம், இமேஜ் ஆட் பண்ணோம், இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ரெண்டு சேக் எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ணோம். அவ்வளோதான், வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். வீடியோ சேவ் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். மேலே பார்த்தீங்கன்னா சிறைக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் 1080 ஃபுல் கச்சிரி கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் இருக்கும், ஃபுல் கொடுத்துக்கோங்க. கீழே உள்ள குவாலிட்டியை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். வீடியோ கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.